நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பேசுகிறீங்களா? டெய்லி டெய்லி ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் வித்தியாசம் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அதாவது மற்றவங்க சொல்கிற மாதிரியாவே உருட்டாக தான் பேசுகிறீங்க. நீங்கள் வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அண்ணன் தம்பிக்கை சில பேர் வந்து எ- எ- நம்ம அண்ணன் சொல்லி உங்கள் பின்னாடி வர்றாங்க. அவங்கள ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? உங்கள் கட்சிக்காரங்களை இன்னைக்கு காலையில் என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசுனாங்க. என்ன அண்ணனை நம்பி நாங்கள் போகிறோம், ஆனால் வந்து இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாரு. இதுக்கு முதல்ல வந்து நான் வந்து திமுகவை ஒழிப்பேன், திமுகவை இது பண்ணுவேன், திமுக தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து அப்படியே மாற்றி சினிமாக்காரன் ரசிகர் கூட்டத்தை நாங்கள் ஒழிப்போண்டு வாரிய. அப்போ உங்களுடைய ரசிகர் கூட்டத்தை ஒழிக்கிறத நீங்கள் உள்ளே வரீங்களா? அப்போ நீங்கள் இப்போ உங்களுடைய கருத்து தான் என்ன, உங்களுடைய கொள்கை தான் என்னன்னு புரியவே இல்லை. இப்போ பார்த்தா கொள்கை இல்லாத கூமுட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சியாக இருக்குது. இப்போ வந்து கொள்கை இல்லாத கூமுட்ட கட்சியாக இருக்குது. இப்போ வந்து எங்களுக்கு கொள்கை இருக்குது, எங்களுடைய கொள்கை வழிகாட்டி நாங்கள் 5 தலைவர்களை சொல்லிட்டோம். அவங்களுடைய கொள்கை தான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி. பெரியாரை பற்றி படிச்சிருக்கீங்களா? டாக்டர் அம்பேத்கரை பற்றி படிச்சிருக்கீங்களா? பெருந்தலைவர் காமராஜர் பற்றி படிச்சிருக்கீங்களா? வீரமங்க வேலுநாச்சியாரை பற்றி படிச்சிருக்கீங்களா? மக்கள் சேவர அஞ்சலைமலை பற்றி படிச்சிருக்கீங்களா? இவங்களுடைய கொள்கை தான் எங்களுடைய கொள்கை, இவங்க தான் எங்களுடைய வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டோம். இதுக்கு மேலே கொள்கையை சொல்லுன்னா நாங்கள் வந்து 5 பேர் கொண்ட கொள்கை எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் வந்து முதல் மாநாட்டிலே விக்கிரவாண்டியிலே வந்து தெளிவாக அறிவிச்சிட்டாரு. இப்போ கொள்கை இல்லாத கூட்டம், கொள்கை இல்லாத தற்கூரி எல்லாம் நீங்கள் தான் இருக்கீங்க. இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு எங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. எங்களுக்கு நாட்டாமட்டு பங்காளி நாட்டாமன்னு சொல்லி எங்களுக்கு வந்து அவங்க கூட தான் சண்டை. யாரு? எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி டிஎம்கேவா இல்லை டிவிகேவா அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுடைய சண்டை. இதில் நீங்கள் வந்து குறுக்க வந்துக்கிட்டு 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி வேலை வச்சுக்கிறாதீங்க. இது உங்களுக்கு நல்லதில்லை, எங்களுக்கு நல்லதில்லை. நாங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்காக உள்ளே வந்திருக்கோம். முக்கியமாக உங்களை மாதிரி ஒரு கேடுகட்ட கூட்டத்திலிருந்து காப்பாற்ற தான் மெயினாக. நிமிஷத்துக்கு நிமிஷம் பச்சவந்தி மாதிரி மாறுற கூட்டம் இருக்குல்ல உங்கள் கூட்டம். நாம் தமிழ் வச்சு அண்ணன் தம்பி உறவுலாம் சொல்லலை, சீமானா தான் தெளிவாக சொல்கிறேன். நிமிஷத்துக்கு நிமிஷம் துட்டு கொடுத்தா ஒரு பேச்சு, துட்டு கொடுக்கலன்னா ஒரு பேச்சு. அன்னைக்கு போயிட்டு துட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்களா? நீங்கள் துட்டு வாங்கிட்டு வந்துட்டு தளபதி நீங்கள் எதா பேசுகிறீங்க?